மணி நல்ல மலர்வன குயிலே மரகத மணியே என்னும் மகிழிலோ மகிழே மாறங்களை போடும் விழியே இளமாலைதனில் பாடும் மொழியே மாறங்களை போடும் விழியே இளமாலைதனில் பாடும் மொழியே சாமம் அதர்வனம் என்ற 4 வேதங்களுக்கும் தலைவன் நான் என்ற அகந்தை கொண்ட பிரமனை சிரசில் கொட்டி சிறையில் அடைத்தவனை சித்தையன் என்று ஆணவம் மாயை காமியம் என்ற மும்மலத்தையும் அறிந்தவனே நிகபார மருள் தரும் அதிமூலமே ஐயனே என்னை அருள்வாயாக வருகா வருகா வருகா. எத்தனையோ பெருமைகள் எத்தனையோ சிறப்புகள் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒன்றா இரண்டா அத்தனை பெருமைகளுக்கும் சிறப்புகளுக்கும் சொந்தக்காரர் இந்த உலகத்துல எத்தனையோ மொழிகள் உண்டு. எந்த மொழிக்குமே கடவுள் கிடையாது. நமது தமிழ் மொழிக்கு மட்டுமே தமிழ் கடவுள் முருகப்பெருமான். இந்த பெருமை எல்லாமே அவரை மட்டுமே சாரும். அவருக்காக காத்துக்கிட்டே இருக்கேன், அவர் தான் காதலிக்கிறேன், அவருக்காக
நான் என் காதலை நான் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். யாரை காதலிக்க வந்தீங்களா? யார சொல்லுங்க, சொன்னா தானே தெரியும். சொல்லவே இல்லையா? சொல்லவே இல்லை. முருகனை தான் காதலிக்கிறேன். இப்பதானே சொன்னேன். என்ன கையாட்டுல டீ கடை வச்சிருக்காரு அந்த முருகனா, இல்ல இந்த ஒரு காய் சட்டை கொடுக்காரு அவர் பேர் முருகன்? அவரெல்லாம் கிடையாது. வேற வேற என்ன தெரியாது உங்களுக்கு? என்ன பழனிமலை முருகனுக்கு அரோகர அரோகர வாயை போட்டு கும்பிடுங்க. என்ன சொல்றீங்க? என்ன சொல்றீங்க பாத்தீங்களா? ஆச்சரியப்ப பழனிமலையில கோமணத்தோட இருக்காரு அவர்தான் காதலிக்கிறேன். தெய்வத்தை காதலிக்கிறீங்க. நீ எல்லாமே அந்த முருகனா இந்த முருகனா சொல்றீங்க பாத்தீங்களா? சரி, அது பெரிய விஷயம். உங்களுக்கு ஆச்சரியம். நெஞ்ச அடைச்சிருக்க ரமேஷ் பனையில வந்து பட்டை அடிச்சு கொட்டையை போட்டு கோமரத்தை மாட்டிருக்காரு. நீங்க அந்த பட்டையை பார்த்து ஆசைப்பட்டீங்களா, அந்த கொட்டையை பார்த்து ஆசைப்பட்டீங்களா, அந்த கோமரத்தை பார்த்து ஆசைப்பட்டீங்களா, இல்ல அவர் வச்சிருக்க கம்பு நல்லா நீளமா கம்பு வச்சிருக்காரு அந்த கம்பை பார்த்து ஆசைப்பட்டீங்களா? எதையாவது சொன்னா தானே எங்களுக்கு தெரியும். நீங்க வேற மொட்டைன்னு முருகா முருகான்னு நாங்க வருஷம் வருஷம் பழனிக்கு போயிட்டே இருக்கோம். நீங்க சொல்றது மாதிரி அதை பார்த்தா இதை பார்த்தா அப்படிலாம் கிடையாது. சரி, ஒட்டு மொத்தம் எல்லாத்தையும் பார்த்து ஆசைப்படுறேன். அவர் மட்டும் கிடையாது, அவருடைய குடும்பத்தை நேசிக்கிறேன், அவரையும் நேசிக்கிறேன். அவர் என்ன செஞ்சாலும் நேசிப்பேன், என்ன குளத்தில் இருந்தாலும் நேசிக்கக்கூடியவர். அவருக்காகவே பிறந்திருக்கேன். ஆமா, நீங்க சொல்ற மாதிரி மொட்டை எப்படி தனித்தனியா அதெல்லாம் கிடையாது, ஒட்டு மொத்தமாக. ஒரு சில பேருக்கு உங்களுக்கு இது உங்களுடைய மனசு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்க மனசை பார்த்தே நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க ஆளு ரொம்ப அழகா இருக்கீங்க, உங்க அழகை பார்த்துக்க அப்படின்னு இருக்கு, நிறைய வித்தியாசம் இருக்குல்ல, அதுக்காக கேட்டேன். அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தான் சொல்லிட்டேன், எல்லாத்தையும் காதலிக்கிறேன். அவர்கிட்ட என்னென்ன இருக்கு அனைத்து எல்லா விதத்தையும் காதலிக்கிறேன். ஆமா, இப்ப நான் ஆசைப்படுறீங்க என்ன நினைக்கிறீங்க? என்னடா சாதாரண பொண்ணு வெள்ளி பொண்ணு, ஆனா உலகமே கையெடுத்து வந்தக்கூடிய தெய்வத்தை போய் காதலிக்கிறேன்னு சொல்றீங்களே, சரியாகுமா? என்ன இருக்குமே, கேள்வி இருக்குமே. இருக்கலாம். காதல் எப்போ வருது, யார் மேல வருது, எப்படி சொல்லிக்கிட்டு வருது அழகேசனே? ஆமா, காதல் எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. அந்த பருவம் வந்த உடனே அது பாட்டுக்கு வந்துருது பாருங்க. என்னுடைய அதான் ஒண்ணும் இல்ல, சந்தோஷம். நம்ம எடுத்துக்கிறத பொறுத்தா இருக்கு, எல்லாமே மனசுதான் காரணம். ஆமா, இருந்தாலும் கூட பாருங்களே, நான் கல்யாணம் பண்ணி போற குடும்பம் எப்பேற்பட்ட குடும்பம் தெரியுமா? உலகத்துல நம்மளா இருக்குது ஒரு குடும்பத்துல, ஒரு குடும்பத்துல வந்து ஒரு அப்பா அம்மா 2 குழந்தைங்க, நம்மள மாதிரி குடும்பத்துல பாருங்க. அவர் குடும்பத்திலயும் அப்பா அம்மா 2 பிள்ளைங்க. இதுல என்னுடைய மாமியா இருக்காங்களே, ஆத்தாடி சொல்லவே வேண்டியதுல. என்னுடைய மாமனாருக்கு என்ன வாகனம் சொல்லுங்க? உங்க மாமனாருக்கு காளை மாடு வாங்கணும். என்ன காளை மாடு? காளை வாகனம். என்னுடைய மாமியாவுக்கு என்ன வாகனம்? சிங்க வாகனம். சிம்ம வாகனம், சிங்கம். அந்த சிங்கத்து மேல குழந்தைனார் ஒருத்தர் இருக்காரு, அவருக்கு என்ன வாகனம் தெரியுமா? உங்க குழந்தைனாருக்கு ஒரு குழந்தைனாரா 2 குழந்தைனாரா? குழந்தைனார் சொல்லுங்க. 3 வாகனம். இன்னும் அவர் புள்ளியில வரக்கூடியவர். அதே மாதிரி என்னுடைய அவர் இருக்காருல, நான் விரும்புறேன்ல, அவருக்கு அவர்தான் வேற அடிக்கடி சொல்லக்கூடாது. சொல்லுங்க, சொல்றேன் பாருங்க, சொல்லவே கூடாது. அவருக்கு பாருங்க என்ன வாகனம்? பாம்பு இருக்கு, மயில் இருக்கு, எத்தனை அவர் ஏகப்பட்ட வாகனம்லாம் இருக்கு. எந்த குடும்பத்திலையும் பரவாயில்லையே, நம்ம இடத்த கண்ட பாம்பு மேலதான் குறியா இருக்கீங்க. வர்றாங்க அவரையும் சொல்லி குத்தம்ல, நீ முருகா முருகா எப்போ வருவீங்கன்னு கேக்குற. அவர் முருகனும் தயாராத்தே இருக்காரு, அவரை ஏத்திட்டு வர்றதுக்கு மயிலும் தயாராத்தே இருக்கு. ஆனா அவர் கீழே வச்சிருக்க பாம்புன்னா எந்திரிக்கலையே, தூங்கிக்கிட்டுல இருக்கு. அவசியம் இல்லை, கண்டிப்பா இதுவரைக்கும் தூங்கிக்கிட்டு இருக்கலாம். நான் வந்ததுக்கு அப்புறம் தூங்கலாமா? தூங்க விடலாமா? முதல்ல அதுல இன்னொரு விஷயம் தெரியுமா? நீங்க அடுத்து பாடுற பாட்டுல அந்த பாம்பு எந்திரிக்கிற மாதிரி பாடுங்க, இல்லைன்னா விடியந்துடிக்கு வர மாட்டாரு. சொல்றது கூடவே என் காதலை எப்படிதான் சொன்னால் எப்படிதான் வருவாங்க. என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்ப 4 பேர் இருக்காங்க, 5 பேர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதமான வாகனம் இருக்கு பாத்தீங்களா? எங்கேயாவது காளைக்கும் சிங்கத்துக்கும் ஒத்து வருமா? ஒத்து வராது. அதே போல மூஞ்சூர் எலிக்கும் பாம்புக்கும் ஒத்து வருமா? ஒத்து வராது. ஆனா ஒரே குடும்பத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாகனங்களை வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. இதுல பார்க்க போகும்போது என்ன தெரியுது? ஒரு குடும்பத்துல பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருந்தா எங்க வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு குடும்பம் இந்த ஊர் உலகத்துக்கே எடுத்து சொல்லுது. அப்பேற்பட்ட குடும்பத்துல நான் போய் சேரணும்னாக்கா சாதாரண விஷயமா? ஆத்தாடி, அவர் எப்படி வேணாலும் வரலாம், எப்படி வந்தாலும் அவருக்காக என்னுடைய காத்துக்கொண்டே இருக்கிறேன். காதலை நான் எப்படி எல்லாம் சொல்ல வேண்டும் தெரியுமா? கண்ணியின் கண்ணுமணியே, என் கையில் வந்த பூந்தோட்டமே,
இருந்தாலும் ஒரு நாடகம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா ஒளிபெருக்கி வேணும். அருமையான ஒரு ஒளிபெருக்கி செம்மையாக இருந்தால் மட்டுமே நாடகம் நல்லா இருக்கும். அப்பேற்பட்ட முறையில ஒரு அற்புதமான ஒரு ஒளிபெருக்கி பழனி ஆண்டவர் ஆடியோஸ் அன்புள்ளங்களுக்கு நன்றி. அதில் பணிபுரியக்கூடிய அன்பு நண்பர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. வணக்கம். நல்லா இருக்கியா? அதற்கு அடுத்தபடியாக அருமையான பக்க மேளங்கள் அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. வணக்கம். வணக்கம் சொல்றேன். அழகிய சொன்னேன் சொல்லணும். மதிச்சு வணக்கம் சொல்றேன். வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக அருமையான ரசிகர்கள் அன்பு ரசிகர்களுக்கு நன்றி நன்றி நன்றி. வணக்கம். அதற்கு அடுத்தபடியாக எங்களை எல்லாம் நீங்க வரவழைத்து எங்களுக்கெல்லாம் பெருமைகளை சேர்த்துக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணா உடன்பிறவா சகோதரர் இன்பச்செல்வம் அண்ணா அவர்களுக்கு நன்றி நன்றி நன்றிகள். வணக்கம். தாயத்திருந்த புகழ்நிலை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்ற பொன்மொழிக்கு ஏற்றது போல் எங்க அப்பா சகோதர திரை காட்டுக்க சொல்ல வேண்டும், கட்டுக்கமாக காவலை பார்க்க வேண்டும். இதற்காக நான் வந்திருக்கேன். என்னுடைய தோழியாகப்பட்டவள் வெகு நேரமாக கூப்பிட்டுக் கொண்டே இருக்கிறாள். இந்த தோழியை சந்திக்க வேண்டும். சந்திச்சு எல்லோரும் சேர்ந்து திரை காட்டுக்க சென்று காவலை பார்த்து எங்க அப்பாவுக்கு நல்ல பெயரோட போகணும் அப்படின்னு முடிவோட வந்திருக்கோம். எங்க அப்பாவுக்கு நல்ல பெயரோட போகணும். இருந்தாலும் கூட என் காவலையும் நான் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் என் காவலையும் நான் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். என் காவலை சொல்லவா? சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சீந்திட கண்டேனே, சிவவானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. சிட்டுக்குருவி
ஆரம்பத்துல இருந்து கை தட்டுறீங்க. அண்ணே ஆமா, சாதாரண மாலை கட்டக்கூடிய குலத்திலே பிறந்தவள் ஆண்டாள். அப்பேற்பட்ட ஆண்டாள் அந்த திருமாலை திருமணம் செய்து எப்படி அவர்களுக்கு ஒரு சிறப்பு ஏற்பட்டதோ அதே போல செஞ்சு லட்சுமியாகப்பட்டவன் நரசிங்க பெருமானை திருமணம் செய்து எப்படி அவர்களுக்கும் ஒரு சிறப்பு ஏற்பட்டதோ அதே போல நானும் அந்த முருக பெருமானை திருமணம் செய்து எனக்கும் ஒரு சிறப்பு உண்டாக வேண்டும் என்பதற்காகவே என்னுடைய பிறப்பாகப்பட்டது. என்னுடைய பிறப்பு உழற்பு எல்லாமே அவருக்கு மட்டுமே சொந்தம். அவர் இன்றி ஒரு அழுவோடு அசையாது. அப்பேற்பட்ட ஒரு காதல். சின்னினி சின்னினி உங்கிட்ட சொன்னேனே சிவந்தி பெண்ணுக்கு சிங்கார கண்ணுக்கு கல்யாண மாலை கொண்டு சென்னீனி 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 கல்யாண மாலை கொண்டு
ஆ